2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தாவேகாவோட பொதுக்குழு மீட்டிங் நடந்துச்சு. அதுல வந்து ஐஆர்எஸ் படிச்சிருக்காரு அருண் அவருக்கு என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உரிமை தொகையில உங்களுக்கு வேண்டாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு மேடையில பாத்தீங்கன்னா ஓசி பஸ் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது வேண்டாம் மகளிருக்கு. இருக்கப்பட்டவங்க வந்து இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை கூட ஓசி அப்படின்றத வந்து லேபிள் குத்தி டிஃபேம் பண்ணி இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை உபயோகப்படுத்துறவங்க அது அவங்க வாழ்க்கை எவ்வளவு தூரம் மாத்திருக்கு அப்படின்றத கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற இந்த கல்வி நிகழ்ச்சியிலே நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ மக்களுக்கு தார்மீகமா கிடைக்க வேண்டிய சலுகை சாதாரணம் இல்லை அப்படின்றது தமிழ்நாடு பல இடங்கள்ல வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. ஃப்ரீபீஸ் கொடுத்து வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மாத்துறாங்க, கெடுக்கிறாங்க, மக்களை வந்து லேசி ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து குற்றச்சாட்டின மாநிலங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஸ்கீம்ஸை அவங்கள அடாப்ட் பண்ற அளவுக்கு அவங்க மாறி இருக்காங்க. நாம எங்கேயும் நம்மளோட ஸ்கீம் அடாப்ட் பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க அங்க பாருங்க அவங்க மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணல. தேவைப்படுறவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சலுகையை இப்படி தவறா பேசி தங்களுடைய அரசியல் பொழப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை மற்றவங்க செஞ்சுதான் பரவாயில்ல, ஆனா ஒரு ஆபீசரா எக்ஸ் ஆபீசரா இருந்து அவர் செய்யறது சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் மக்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு தூரம் இந்த மாதிரியான விஷயங்கள்னால தமிழ்நாட்டுல உயர்ந்திருக்குன்னு தெரிஞ்சும் அரசியல் பிழைப்புக்காக அவங்க இப்போ அங்க பேசக்கூடிய சூழல்ல இருக்காங்கன்றத பார்க்க வருத்தமா இருக்கு. ஸோ இதை வச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்க, மக்களை திசை திருப்புறாங்க, இந்த 1000 ரூபாய்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கார்ல வந்துட்டு ஏசி ரூம்ல இருந்துகிட்டு நினைச்ச நேரத்தை சாப்பிட்டுட்டு பிடிச்ச பொருளுக்கு டேக் இல்லாம பார்த்து வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு சாதாரணமான விஷயமா தெரியலாம். ஒருவேளை சாப்பாடு ஒரு 100 ரூபாய் அப்படின்றது மக்களுடைய வாழ்க்கைய பல இடங்கள்ல இருந்து மாற்றக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. அப்படிப்பட்ட எக்கனாமிக்லி வீக்கரா இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் அப்படின்றது எவ்வளவு பெரிய கேம் சேஞ்சிங் விஷயமா மாறி இருக்கு, லைஃப் சேஞ்சிங் விஷயமா மாறி இருக்குன்னு அந்த மக்களுக்கு தெரியும். அவங்க தேங்க்ஃபுல்லா இருக்காங்க. அது இவங்க எப்படியாவது மாத்தணுன்றதுக்காக இந்த ஓசி பஸ் 1000 ரூபாய்லாம் ஒரு மேட்டரான்னு வந்து இன்னைக்கு சின்ன சின்ன பெண்களை வச்சு மீன் மெட்டீரியலா மாத்துறாங்களே தவிர்த்து ரியல் டைம் பிராக்டிக்கல் வாழ்க்கைக்கு இது செட் ஆகாது. இல்ல இந்த கூட்டம் காட்டுறாங்களே அதெல்லாம் வந்து சாத்தியமா? கூட்டத்தை வச்சு ஓட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையா சொல்லணும் அப்படின்னா இன்னும் 18 வயசு கூட நிரம்பாத கூட்டம் தான் அவங்க பின்னாடி இருக்கு. விச் இஸ் குட் ஐ பிலீவ். ஏன்னா இன்னும் 2-3 வருஷத்துல அவங்க எந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க, என்ன ஆகுது, ரியல் பாலிடிக்ஸ்னா என்ன, மக்களுக்கு எது தேவை அப்படின்னு இதே இளைஞர் கூட்டம் தெரிஞ்சுட்டு அங்கிருந்து வெளில வருவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவா பேசுறவங்க, நம்மளை இழிவுபடுத்தி பேசுறவங்க, பொதுமக்களுக்கு தாரிமியமா கிடைக்க வேண்டியதை கூட ஓசி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்றவங்க நாளைக்கு ஆமா அவங்க செஞ்சதுதான் சரின்னு வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுக்கு சில வருஷங்கள் ஆகும், அவ்வளவுதான்.